மீன் குழம்பு சுவையில் ஒரு சூப்பரான பரங்கிக்காய் புளிக்குழம்பு சும்மா சப்பு கொட்டி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு 2-3 பல் பூண்டு, ஒரு தக்காளி போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. கழனி தண்ணியில் குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. அதிலே அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் செந்தூர் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுட்டு நல்ல ஒரு திக்கான புளியும் கொஞ்சம் கரைச்சி விட்டு கலந்துக்குங்க. இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு பெருசு பெருசாக கட் பண்ண 1/4 கிலோ பரங்கிக்காயும் சேர்த்து கரைச்சி வச்ச குழம்ப உள்ளே ஊற்றி நல்லா கொதி வந்ததும் அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க மிதமான தீயில். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ 2 பச்சை மிளகாயும் உள்ளே தூக்கி போட்டு அப்படியே லைட்டாக கீறி விட்டு போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும்.